எல்லாருக்கும் தெரியும், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னு. பேசுறவங்களையே கீழே இறக்கி விடக்கூடிய ஆள். எப்பயுமே புதுசா வந்திருக்கவங்களுக்கு நான் ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதே மாதிரி இந்த வட்டம் புதுசா வந்தவங்களுக்கும் வரவேற்கிறேன். ஒரே நகைச்சுவை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது கரெக்டாக 12 மணி, 1 மணி நேரம், 1 மணிக்கு பெரும்பாலான அலுவலகங்கள் ஆஃபீஸில் எல்லாம் சாப்பாடு டைம் இருக்கும். எல்லாரும் லஞ்ச் கொண்டு வந்து அதை பிரித்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது ஜென்ஸு லேடிஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஆஃபீஸில் 2 பேர் உட்காந்து பக்கத்தில் போயிடலாம். அதாவது மேனேஜரு, அது அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, மேனேஜர் சொல்கிறாரு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட, எங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லவும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்கிறாரு, அதுக்கு ஏதாவது வழி பண்ணி எலியை இது பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அப்போ எலிப்பொறி இருக்கா அப்படின்னு கேட்டோம். எலிப்பொறி இருக்கு. சரி, அப்போ எலிப்பொறியில் ஒரு கருவாடு துண்டை வைக்கலாம்ல அப்படின்னு. ஐயோ, நாங்கள் வந்து சைவம், கருவாடுலாம் சாப்பிட மாட்டோம். சரி, ரைட்டு. அப்போ மசால் வடை இருந்தால் அதை வைக்கலாமே. ஐயோ, மசால் வடையெல்லாம் அந்த பருப்பு அதெல்லாம் ரொம்ப இதுவானு சொல்லி எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. சரி, அதுவும் வேண்டாம். தேங்காய் இருந்தால் தேங்காயை வைக்கணும், அது கொலஸ்ட்ரால், அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது. சரி, பிரெட்டாவது இருக்காங்க. பிரெட்டுமே எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, அதனால வைக்கிறது இல்லை. எதுவுமே இல்லை. அதாவது தேங்காய் இல்லை, கருவாடு இல்லை, மசால் வடை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா உங்க வீட்டுல எந்த மயத்துக்கு அந்த எலி உட்கார்ந்து